நாகத்தின் பழிவாங்கும் கண்கள். நல்ல பாம்ப ஏன் அடிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க? அடிச்ச பாம்புக்கு ஏன் பால் ஊத்தி மஞ்சள் போட்டு புதைக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலும் ஆன்மீக ரகசியமும் என்ன? வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஊர்ல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அது என்னன்னா, பாம்புகள், குறிப்பா நல்ல பாம்பு, மத்த உயிரினங்கள் மாதிரி இல்ல. அவற்றுக்கு நினைவாற்றல் ரொம்ப அதிகம்னு சொல்லுவாங்க. ஏன் அடிக்கக்கூடாது? பாம்ப அடிக்கும்போது அது ஒரு விதமான ஃபெரமோன் அப்படின்ற வாசனைய வெளியேற்றும். இந்த வாசனை காத்துல பரவி மத்த பாம்புகளை அந்த இடத்துக்கு வரவழைக்கும். அதனாலதான் ஒரு பாம்பு அடிச்சா அதோட ஜோடி தேடி வரும்னு சொல்றாங்க. ஏன் பால் ஊத்தி மஞ்சள் போட்டு புதைக்கிறாங்க? தெய்வமா கும்பிடுற ஒரு உயிரினத்தை கொன்னுட்டோமேங்கிற குற்ற உணர்வு ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. மஞ்சள் ஒரு சிறந்த கிருமிநாசினி. பாம்போட உடம்புல இருக்கிற விஷம் மண்ணுல கலந்து மத்தவங்களுக்கு பாதிப்பு வராம இருக்க மஞ்சள் போடுறாங்க. இது ஒரு மரியாதைக்குரிய சடங்கு. அந்த உயிரினத்தோட ஆன்மா சாந்தி அடையணும்னு பால் ஊத்துவாங்க. எரிக்காம ஏன் புதைக்கிறாங்கன்னா, பாம்போட உடம்புல இருக்கிற சில நச்சுத்தன்மை எரியும் போது காத்துல கலந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால பாதுகாப்பா ஆழமா புதைக்கிறாங்க. பாம்ப அடிக்கும்போது அதோட கண்ணுல நம்ம உருவம் பதிஞ்சிடும். அப்புறம் மத்த பாம்புகள் நம்மள பழிவாங்கும்னு ஒரு த்ரில்லிங்கான கதையும் உண்டு.